ஹாய் நண்பா. ஹாய் நண்பா, இன்றைக்கான டாபிக் நம்மளோட பல்லு தான். ஸோ ஆரம்பத்தில் நானும் பல்லை அசால்ட்டாக தான் விட்டுட்ருந்தேன். ஸோ எது சாப்பிட்டாலும் ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்காம நாள் கணக்கில் ஆகி அது எனக்கு இன்ஃபெக்ஷன் ஆகி பல் டாக்டர்கிட்ட போனதுக்கப்புறம் தான் தெரியுது, தேவையில்லாமல் எனக்கு 10,000 நட்டமானதான் மிச்சம். ஜஸ்ட்டு ஒரு பல்லை ரூட் கேனல் பண்ணேன். ஒரே ஒரு பல்லை அடைக்கிறதுக்கு சொத்தையாயிடுச்சு. ஒன்றும் இல்லை, நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஏதாச்சும் ஒரு கரும்பு சாப்பிட்றீங்க, அதோடய தோகை பல்லில் மாட்டிக்கிச்சு. அதை நாள் கணக்கில் பெருசாக ஒரு 2-3 டேஸ் கண்டுக்காமல் விட்டுட்டிங்க, பல்லிலே இருந்துச்சுன்னா அது அரிக்க ஆரம்பிச்சிடும் பல்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரொம்பவே கவனமாக இருந்துக்கோங்க. இந்த டீ காஃபி எல்லாம் சாப்பிடும்போது ப்ரௌன் சுகர் போட்டு சாப்பிடுங்க. ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒயிட் சுகர் ரொம்ப சேர்த்துக்காதீங்க, அதுவும் பல்லுக்கு டேஞ்சர் தான். எது சாப்பிட்டாலும் அப்போவே வாயை கொப்பளிச்சிருங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, நான் ஃபஸ்ட் டைம் டாக்டர்கிட்ட போகும்போது பல் டாக்டர்கிட்ட போகும்போது சொத்தையாக இருக்குது, ரூட் கேனல் பண்ணிவிடனேன். சரி சிம்பிளாக முடிஞ்சிடும்னு பார்த்தா, மாட்டுக்கு குத்துற ஊசி எடுத்து பல்லு நடையில் குத்துனா பாருங்கள், வலி நரம்புக்கு ஏறி தலைக்கு போச்சு. எப்பாப்பாப்பாப்பாப்பா, அது 2 டைம் செக்கப் பண்ணி அதை வலி தாங்க முடில. 2 டைம் செக்கப் பண்ணி வந்துட்டு போகிறக்கே செலவு 500 டாக்டர் சார்ஜு. மோஸ்ட்டாக எல்லா பல் டாக்டரும் பார்த்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன், அவங்களோட வீடு எல்லாமே பிரம்மாண்டமாக இருக்கும். நம்ம நினப்போம், அடியாத்தி பல் டாக்டருக்கு இத்தந்தண்டுக்கு வீடா, அப்படி என்னடா அது லாபம் அப்படி நினைக்காதீங்க. பல்லில் தான் வேல்யூவே. ஜஸ்ட்டு ஒரு பல்லை, ஏன்னா இங்கே இப்போ நிறைய பேர் இந்தியாவில் பார்த்திங்கன்னா அவங்களோட பல்லை ஒழுங்காக கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. எல்லா டாக்டருமே இட்டாலி, சிங்கப்பூர் அந்த மாதிரி தான் படிச்சிருப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு பல்லை கொஞ்சம் கேர் பண்ணி பார்த்துக்கங்க. ஏன்னா ஒரே டைம்லலாம் உங்களுக்கு முடிச்சு விட்ற மாட்டான், 2-3 டைம் நடக்க வைப்பான். நடந்ததுக்கப்புறம் தான், ஏன்னா அவனும் சம்பாதிக்கணுமில்ல. 2-3 டைம் அந்த ரூட் கேனல் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அதுக்கும் சார்ஜ் இருக்குது. டோட்டலாக ஒரு பல்லை மாத்திரக்கே உங்களுக்கு 10,000 ஆயிரும். முடிஞ்ச அளவுக்கு எது சாப்பிட்டாலும் வாயை கொப்பளிச்சிட்டு படுங்க. நைட்டும் காலையிலையும் பல்லை ப்ரஷ் பண்ணிவிட்டு தூங்குங்க. பேசிக்காகவே நீங்கள் ஒரு பல்லை ரீப்ளேஸ்மெண்ட் இந்த மாதிரி மாற்றோன்னா, இம்ப்ளிமெண்ட் பண்ணி மாற்றோன்னா 20-30. மிட்ரேஞ்சு பல்னா இதுலேயே 3 டைப் இருக்குது. 30,000 40,000, ஆகபட்சம் 50,000 வரைக்கும் ஜாஸ்தி ஆகும். முடிஞ்ச அளவுக்கு பல்லை பத்திரமா வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நைட்டும் பகலும் ப்ரஷ் பண்ணிவிட்டு தூங்குங்க. உங்களோட பேசிக்கு கன்சல்டன்ட் ஃபீஸே 550 நல்லா பார்த்துக்குங்க, இதுதான் உண்மை. ஒரு பல்லோட கன்சல்டன்ட் ஃபீஸ் 550. ஒரு பல்லை மாற்றணுன்னா 2,900. 2 பல்லுனா 3,250. முடிஞ்ச அளவுக்கு பல்லை பத்திரமா வச்சுக்கணும்பா. பல்லு தான் எல்லாமே. பல்லு இல்லைன்னா சிரிச்சா கூட அசிங்கமாக தான் தெரியும், எல்லோரும் பார்க்க மாட்டாங்க. தேவையில்லாமல் நம்ம இருக்கிற செலவுலையே ஆல்ரெடி கேஸ் விலை ஏறிடுச்சு, எல்லா விலையும் ஏறிட்டுருக்குது. ஈஸியாக முடிக்க வேண்டிய வேலையை கஷ்டப்படுத்தி முடித்து அதுக்கு ஒரு 10,000 தண்டனை கட்டாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு பல்லை நீட்டாக பார்த்துக்கங்க. டீத்துக்கு ஸ்ட்ரென்த்தான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சிம்பிள் தான் நண்பா. எக்கு, ஃபிஷ்ஷு, கறி, நட்ஸு, சீட்ஸு, க்ரீன் டீ சாப்பிட்டா அதுவும் நல்லது. ஆனியன் சாப்பிட்றது பல்லுக்கு ரொம்ப நல்லது. கார்லிக், பூண்டு, ப்ரக்கோலி, பச்சை கலர் வெஜிடபிள் எதாக இருந்தாலும், தேன் சாப்பிட்றதும் சரி, ஃப்ரூட்ஸு, ஃபிஷ்ஷு, பால், இது எல்லாமே பல்லுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவுக்கு இதையும் சாப்பிட பாருங்கள். பப்பாளி, காலிஃப்ளவரு, முட்டை, கண்டிப்பாக முட்டை, பால், மீன், நட்ஸு இது எல்லாமே கண்டிப்பாக சாப்பிட்டு தான் ஆகணும். வேறு வழி இல்லை நண்பா. பல் கண்டிப்பாக பத்திரமா இருக்கணும்ல. நீங்கள் வேணால் பாருங்கள், எல்லா ஃப்ரூட்ஸ்லேயும் ப்ரக்கோலி கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. மெயினாக அது எலும்புக்கு ரொம்பவும் நல்லது. கீரையும் எடுத்துக்கோங்க.